மஞ்சள் குங்குமம் கொடுத்துடலாமா? அது என் புள்ள இன்னும் வரல. பரவாயில்ல, எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு நேரம் ஆயிடும். சத்யா வீட்டுக்காரர் வெளியில இருந்து வந்த உடனே தனியா பண்ணிக்கலாம். சரி, ஓகே. சரி. இந்தம்மா, இந்தம்மா, இந்தம்மா. உங்க வீட்டுல இருக்கிறவங்கள அவங்க உங்க கணவரோட வந்து நிக்க சொல்லுமா சேர்ந்து. வாங்க. ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி, ஓம் அபயம் அளிப்பவளே போற்றி, ஓம் ஐவருக்கு எளியவளே போற்றி, ஓம் அமரரை காப்பவளே போற்றி, அறம்பட தாயே போற்றி, அருளிறை அன்னையே போற்றி, அருளை செய்பவளே போற்றி, ஆதாரமானவளே போற்றி, ஆதார சுந்தரியே போற்றி, ஓம் ஆதியின் பாவியே போற்றி, நிந்தர்களே இருப்பவளே போற்றி, இணையில்லாத நாயகியே போற்றி, இல்லாமை இல்லாமாய் போற்றி, இடப்பத்த உண்மையே போற்றி, மலரினலே போற்றி, நிலையற்றவளே போற்றி, ஈஸ்வரன் துணையே போற்றி. சத்யா, அம்மாடி, இன்னும் உன் புருஷன் வரலையா? உன் புருஷன் எங்க? அது அவரு ஆபீஸ் வேலையா போயிருக்காரு. நல்ல நாள் அதுவுமா தாலி கட்டின பொண்டாட்டியை இப்படி தனியா நிக்க வச்சிருக்காரு. இது நல்லாவா இருக்கு? குடும்ப சந்தோஷத்தோட வேலையா முக்கியம், அத தள்ளி போடக்கூடாதா? இந்த நல்ல நாள்ல பொண்டாட்டி முகத்துல தெரியற சந்தோஷம் புன்னகைய விட பணங்காசு ரொம்ப முக்கியமா? அம்மா, என் புள்ள வந்துருவாம்மா. நீங்க எங்களுக்கு குங்கும மஞ்சள் குடுக்கறதுக்குள்ள அவன் வந்துருவான். நீங்க பாருங்க. அப்ப சரி, முதல்ல உங்களுக்கு ஆராத்தி சுத்திடுறேன். நீ ஒரு சுயநலக்காரி, சூழ்ச்சிக்காரி. உனக்கு எதுக்கு சுமங்கலி பூஜை? எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கட்டும். கிடந்த அழுவடி. என்ன தேவி, உனக்கு இப்படி வேர்க்குது? அக்காவாவது சந்தோஷமா புருஷனோட இருக்கா. மாமியார் வீடு, சுமங்கலி பூஜைன்னு அக்காவுக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையே போதும். இதுக்கு தானே ஆசைப்பட்ட சத்யா. அது உன் கண்ணு முன்னாடியே நடக்குது பாரு. ஐயா, இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த மஞ்சள் குங்குமத்தை உங்க மனைவி தாலிலையும் நெத்திலையும் வச்சு விடுங்க. சரிமா, எடுத்துக்கோங்க. தலையில பூ வச்சு இந்த வளையல போட்டு விடுங்க. ஆமா, நீங்க உங்க கணவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நீங்க அவங்கள தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்தாங்க பூ எடுத்துக்கோங்க. தீர்க்க சுமங்கலியா நல்லா. நீங்களும் அதே மாதிரி பூவும் பொட்டும் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா, நீயும் கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க.
தீர்க்க சுமங்கலியா இரு. உன் கணவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. இந்தாப்பா ஆசீர்வாதம் பண்ணு. தீர்க்க சுமங்கலியா இரு. நம்ம எல்லாரும் பூ தூவி அவங்கள மனசார வாழ்த்துவோம். தீர்க்க சுமங்கலியா இருங்க. சந்தோஷமா தீர்க்க சுமங்கலியா இருங்க. தீர்க்க சுமங்கலியா இருங்க. சந்தோஷமா இருங்க. அவ்வளவுதான் செல்வநாயகி. எல்லா சுமங்கலி பெண்களோட ஆசீர்வாதமும் உங்க குடும்பத்துக்கு உண்டு. ரொம்ப நன்றி. வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம வாங்கி வச்சிருக்கிற தாம்பூல தட்டை மறக்காம கொடுத்துரு. ஓகே அத்தை, கொடுத்துறேன். எல்லாருக்கும் விருந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம். தயவு செஞ்சு சாப்பிட்டு தான் போகணும். இன்னும் ஃபங்க்ஷன் முடியல. இந்த வீட்டு மருமக இன்னும் தனியா நிக்கிறாளே. எங்கம்மா அவன் புருஷன்? அவரு அவரு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அப்படியா? அர்ஜுன் வந்துட்டான். சரிம்மா. என்ன இவன்? என்னடா பண்ற? ஏய், என்ன எங்க கூட்டம்? என்ன ஒரே கலைபுரமா இருக்கு? யார் நீங்களாம்? வெளில போங்க. அர்ஜுன், ஏமா செல்வநாயகி, இதுவும் உன் புள்ள இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான். அட கடவுளே. மேடம், இது அர்ஜுன் தானா? என்னாச்சு இவருக்கு? பூஜை நடக்கிற வீட்ல குடிச்சிட்டு வந்து இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. என்னடா இது புது பழக்கம்? குடிச்சிட்டு வந்திருக்கியா? போங்க.